கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சட்டியில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு 6-7 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1 ஸ்பூன் அளவு அது கொஞ்சமாக போட்டுட்டு அது நல்லா பொன்னிறமானதும் அதுக்கப்புறமா மற்ற கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதற்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்த உடனே நம்ம மீனை சேர்த்துக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போது மீன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.